வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தேங்கோட இட்ஸ் ஃபேடட் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, தயாங் வந்து உங்ககிட்ட பேச வந்திருப்பான். பட் நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. பிகாஸ் எகெயின் தயாங் உங்கள் லைஃப்பில் வந்தால் எங்கே நீங்கள் மறுபடியும் ஹர்ட் ஆவீங்கன்னு. ஸோ அவன் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி உங்களை பேச வச்சதும் இல்லாமல் கம்ஃபர்டிங்காக ஒரு ஹக்கும் தரான். நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி நின்றுட்டு இருந்ததோட கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ த நெக்ஸ்ட் டே காலேஜ்க்கு நீங்கள் ரொம்ப ஜாலியாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஒயிட் கலரில் ஃப்ராக்லாம் வியர் பண்ணிவிட்டு. மா, அம்மா, கிச்சனுக்குள்ளே இருக்கியா? இன்னைக்கு என்ன சமையல்? பயங்கரமாக ஸ்மெல் வருது. ஓ, பன்னீர் நூடுல்ஸா? மாமா, இது தயாங்கும் எடுத்து வைக்கிறியா? அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 டிஃபன் பாக்ஸாக பேக் பண்ணிடு. என்ன நயா? சொல்கிறது செய்யுமா. டேடி, இன்றைக்கி நீங்கள் வந்து காலேஜ்க்கு ட்ராப் பண்ண வேணாம். தயாங் வரேன்னு சொல்லியிருக்கான். ஹே நயா, இன்றைக்கி நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதுதான் ரீசனா? தயாங் கூட பேசிட்டியா? நாங்கள் நேற்றே பேசிட்டோமா. அவனால் என் கூட பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொன்னான். நயா, ரொம்ப ஹாப்பி. நீ அவன் கூட சண்டை போட்டப்போ கூட நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம். இப்படி ஒரு நல்ல சோல் நயாவோட லைஃப்பை விட்டு பர்மனெண்ட்டாக போயிருமோன்னு. பட் தேங்க் காட், அந்த கடவுளுக்கே பிடிச்சிருக்கு. அதுதான் நீங்கள் எவ்வளோ நாள் சண்டை போட்டாலும் கடைசியில் சேர்ந்துடுறீங்க. அப்படி தான் நினைக்கிறேம்மா. அவன் என் லைஃப்பில் பர்மனெண்ட்டான ஒரு பர்சன் போல். டெம்ப்ரவரி கிடையாதுன்னு எனக்கு நேற்று தான் தெரிஞ்சுது. ரொம்ப ஹாப்பி நயா. இனி சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருக்காதீங்க. என்னாலலாம் நீ அழுகிறது டெய்லியும் பார்த்துட்ருக்க முடியாது, புரியுதா? டோன்ட் வெரி, அவன் அந்த மாதிரி டைப் கிடையாது. சண்டை போடுவோம், பட் எப்போவாச்சு தான். சரிம்மா, நீ பேக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வரும்போதே தயாங் அப்படியே பைக் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் தயாங்கை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஷையான ஸ்மைல் விட்டுட்டு, ஹாய் தயாங், அங்கேயே நின்றுட்டுருக்க, இங்கே வா. ஏய், வீட்டுக்குள்ளே வா. வரமாட்டேன். ஏன், ஏதாவது கோவமா என்ன? இல்லடி, இங்கே வா, இங்கே வான்னு சொல்கிறேன், வா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் முடியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டே ஃபாஸ்ட்டாக ஓடி போய் தயாங்கிட்ட நிற்கிறீங்க. தயாங் அப்படியே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். உங்களுக்கு உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகுது. தயாங், ஏன் வீட்டுக்குள்ளே வரமாட்டுற? முன்னே உன்னோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி ஜாலியாக வைபாக வந்துட்டு இருந்தேன். இப்போது வரணுமா என்ன? முன்னே ஃப்ரெண்டு தான், பட் இப்போவும் ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டா? நான் ஃப்ரெண்டாடி? தயாங் சொல்லு, நான் ஃப்ரெண்டா? என்னை நீ ஃப்ரெண்டாக தான் பார்க்குறியா? ஏய், வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு என்ன இருக்குது? வீட்டுக்கு வா, அம்மா அப்பா கிட்டலாம் பேசிட்டு போ. நான் வரேன்னு சொல்கிறேன்ல, இன்னொரு நாள் வரேன். இப்போது என் மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதான் என்னால் உள்ளே வர முடியல. என்ன ஃபிக்ஸ் ஆகிடுச்சு உன் மைண்டில்? அதான் சொல்கிறேன்ல, நான் உன் ஃப்ரெண்ட் இல்லைன்னு. அந்த மைண்ட் செட் தான். நீ போ, ஏதேதோ சொல்கிற. என்ன, கிளம்பலாமா? சரி, ஓகே, நீ அங்கே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். கொஞ்சம் புக்ஸ் மட்டும் எடுத்து வைக்கிற வேலை இருக்குது, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே. நயா, ஏய், தயாங் கூப்பிட்டியா? அது யார்கிட்டேயும் இது மாதிரிலாம் பேசினதில்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், பட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு வேளை ப்ரப்போஸ் பண்ண போகிறானா? ஐயோ, நான் என்ன பண்ணுறது இப்போது? தயாங், என்னாச்சு தயாங்? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லை, அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்கே. சொல்லு தயாங், எதாக இருந்தாலும் சொல்லு. நான் தானே. ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயமா? இல்லை, வண்டியில் பெட்ரோல் இல்லை, கையில் காசும் இல்லை. எனக்கு போகும்போது கொஞ்சம் பெட்ரோலுக்கு காசு தெரியா? காசு தானே, தரேன். மரமண்டை. அப்போ நீ வேறு சொல்ல வரலையா? இதுதான் சொல்ல வந்தியா? சரி தயாங், நான் போய் பேக் எடுத்துகிட்டு வரேன். ஏய் நயா, நான் போகிறேன் தயாங், நான் போகிறேன். போய் பேக் எடுத்துகிட்டு வரேன். என்ன? நில்றி. எல்லாம் இருக்கு, பெட்ரோல் எல்லாம் இருக்குது. ஃபைன் தயாங். நில்லடி. என்ன
நீ பாட்டுக்கு நிற்காமல் போயிட்டுருக்க. ஆ ஏன் எகெயின் என்னை மொக்க வாங்க வைக்கணுமா ஏதாவது? காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு. காலேஜுக்கு போயிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு. ஏய் நில்லுன்னு சொல்கிறேன். தயோங் தயோங் அப்படின்னு நீங்கள் திரும்பினா அவன் க்ளோஸாக வந்து நிற்கிறான். என்ன தயோங், நான் தான் உன்னை நில்லுன்னு சொன்னேன்ல. நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போகணும் அப்படின்னு நீங்கள் திரும்புறீங்க. அவன் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி அகெயின் அவன்கிட்ட க்ளோஸாக நிற்க வைக்கிறான். உங்களுக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் படப்படன்னு துடிக்குது. நீங்கள் அவன் ஐஸவே பார்க்குறீங்க, அவனும் உங்கள் ஐஸவே பார்க்குறான். தயோங் சீரியஸாக ஒரு மேட்ரு சொல்ல வந்தேன்னு சொன்னல. இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க நாயா. இவ்வளோ நாள் நீ அழகாக தான் இருந்திருப்ப. ஆனால் இன்னைக்கு என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகாக தெரியறடி. தயோங் தேங்க்ஸ். உனக்காக உனக்கு கொடுக்கணும்னு தோணுது, கொடுக்கவா? என்ன கொடுக்க போகிறான் தயோங்? பயமாக இருக்கு எனக்கு. ஏன்னு தெரியல, இவன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஹாப்பினஸை விட பயமாக இருக்கே. என்ன கொடுக்கணும் தயோங்? ரொம்ப அழகாக இருக்க, என்ன வேணாலும் கொடுக்கலாம். பட் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஒரு ஃப்ளவர் எடுத்து நீட்டுறான். தயோங் இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், நீயும் இன்றைக்கி ஒயிட் ட்ரெஸ் போடுவ, இந்த ஃப்ளவரும் இன்றைக்கி ஒயிட் ட்ரெஸ் போடுன்னு எனக்கு தெரியாதுடி. என்ன பிக்கப் லைனா? உங்ககிட்ட பிக்கப் லைன் சொல்லணுன்னு எனக்கு அவசியம் இல்லையே. உன்னை பிக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படின்னு நினைப்பா உனக்கு? ஓ அப்போ நீ பிக்கப் ஆகலையா எனக்கு? தயோங் சொல்லு, பிக்கப் ஆகலையா? அப்போ பிக்கப் ஆக வைக்கிட்டா? தயோங் எதுக்கு கிட்ட வர நீ? ஃப்ரெண்டு இல்லைன்னா கிட்ட வர்றது தப்பு இல்லைல்லடி. தயோங் அப்பா அம்மா உள்ளே இருக்காங்க, யாராவது பார்த்தா. தயோங் நீ வெளியில் வெயிட் பண்ணு. நீ நகர்ற மாதிரி தெரியல, தள்ளு தயோங் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஃபாஸ்ட்டாக உள்ளே போய் பேக்லாம் எடுத்துகிட்டு அவன் கூட பைக்கில் போகிறீங்க. 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்க இவங்கன்னு பார்த்து கலாய்ச்சிட்டு சிரிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. போதும் தயோங், எவ்வளோதானே சிரிக்க வைப்ப? எனக்கு வயிறு வலிக்குது, போதும். இதுக்கே வா? 2 மாதம் நீ உம்முனா மூஞ்சியா எப்படி அலைஞ்ச காலேஜுக்குள்ளே? அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அதுக்கெல்லாம் சேர்த்து உன்னை சிரிக்க வைக்க வேணாம். நான் காமெடி பண்ணுவேன், நீ சிரிக்கிற, அவ்வளோதான். தயோங் ப்ளீஸ் போதும். நீ பேசுறது இருக்கே, உன்னை யாராலையும் வெறுக்க முடியாது. அதான் நீ என்னை வெறுத்துட்டியே. நேற்று நீ என்னை திட்டினல்லடி, என்னை விட்டு போன்னு. எப்படி உனக்கு என் பாசமான மூஞ்சி பார்த்து போன்னு சொல்ல தோணுச்சு? சரி நானும் கேட்பேன், எப்படி உனக்கு? நான் உம்முனா மூஞ்சியாக தானே சுற்றிட்டு இருந்தேன் காலேஜில். அப்படி உம்முனா மூஞ்சியாக இருக்கும்போது உன்னால் எப்படி என் கூட பேசாமல் அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க முடிஞ்சுது? சரி, உன்னை விட நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். 2 மாதம் உன்னை அம்போன்னு விட்டுருக்கக்கூடாது ரோட்டில். சாரி நாயா, நேற்றுலேருந்து எவ்வளோ சாரி கேட்குறேன். மறுபடியும் உனக்கு கேட்டுகிட்டே இருக்கணுமாடி? பழைய விஷயத்தையே பேசிகிட்டு இருக்க. அப்போ இனிமேல் நமக்குள்ளே எந்த சண்டை வந்தாலும் நீ 2 மாதம் என்கிட்ட பேசாமல் இருந்தேன்னு சொல்வியாடி? மேபி. இல்லை கண்டிப்பாக நான் சொல்லி காட்டுவேன் தயோங். 2 மாதம் நீ என் கூட பேசாமல் இருந்தல்ல. நயா, நீ பாவமாக மூஞ்சி வச்சாலும் நான் சொல்லி காட்டுவேன். ப்ளீஸ் டி, அது சொல்லாத. என்ன, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதை ஞாபகப்படுத்தாத. உன்னை அவாய்ட் பண்ணதை நான் மறக்கணும் டெய்லியும் நினப்பேன். நீ இது மாதிரி சொல்லிகிட்டே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி வலிகுண்டி. ஐயோ தயோங் நான் சும்மா சொன்னேன். நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. பழசெல்லாம் திருப்பி சொல்லி காட்டுறதுக்கு நான் சும்மா விளையாண்டேன். ஓடி இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. சரி ஒன்றும் இல்லை, நீ ஓட்டு. ஒன்றும் இல்லை தயோங், நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு அவன் மேலே சாயிறீங்க. திடீர்னு தயோங் பிரேக் போட்டுடுறான். தயோங் என்னாச்சு? நயா அது வந்து சாரி தயோங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி அந்த சைடு திரும்பிடுறீங்க. உங்கள் 2 பேருக்கும் எம்பாரசிங் ஆகுது. ஐயோ
நயா, உனக்கு அறிவே இல்லை. உன்னை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு உனக்கு தெரியாதா? அவன் அவன் என்ன நினச்சிருப்பான்? மனசுக்குள்ளே அவனுக்கு அவன் மேலே அவ்வளோ லவ் இருக்குதா? அதுக்குன்னு ஐயோ, அவன் என்னை பற்றி இப்போ என்ன யோசிச்சுட்டுப்பான்னு தெரியலையே. டேய் தயோங், எதுக்கடா பிரேக் போட்ட? டேய், பிரேக் போடாமல் இருந்திருந்தா என்னால் காலேஜ் வரையும் லவ்வாக போயிருப்பியடா. டேய், உனக்கெல்லாம் லவ்வே செட் ஆகாதுடா தயோங். இப்படி இருந்தா அவள் எவ்வளோ அழகா எவ்வளோ கம்ஃபர்டிங்காக வந்து உன் மேலே சாஞ்சா. தப்பு பண்ணிட்டியே தயோங். தயோங், ஐம் ஸோ சாரி தயோங். ஐம் ஸோ சாரி. சாரி தயோங். ஏய் இருடி. ஏய் சாரி 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 தயோங். சாரி, ஐம் ஸோ சாரி. நயா நயா, சாரி சாரி. ஏய் இரு, இப்போ என்னாச்சுன்னு இவ்வளோ சாரி கேட்குற? எதுடி இப்போ இவ்வளோ எம்பாரசிங் ஆகுற? இல்லை, நான் தெரியாமல் ஏதோ ஒரு நினப்பில் என்ன தான் சொல்லணும். எனக்கு சம்டைம்ஸ் ஏதோ புத்தி கண்டுருது. தயோங், நீ என்னை தப்பாக நினச்சிக்காத. நான் தெரியாமல். ஐயோ சாரி தயோங். இல்லை, எனக்கு புரியல. நான் என்ன ரோட்டில் போகிற பையனா இவ்வளோ சாரி கேட்குற? அப்போ உன் மனசில் நான் அவ்வளோ தூரமாக இருக்கேனாடி? தயோங், அப்படி இல்லை. சொல்லு, நான் அவ்வளோ தூரமாக இருக்கேனா? இல்லை தயோங், எனக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஃபீல் ஆகுதுடி. நீ என்னை அப்படி ஃபீல் பண்ண வைக்கிற. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி, ரோட்டில் போகிறவன் மாதிரி, இதோ அவங்க உட்காந்துருக்கானே இந்த பிச்சைக்கார மாதிரி. தயோங், எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற? அப்போ நீயும் தான் சடனாக பிரேக் போட்ட. நான் பிரேக் போட்டானா அது வேறு ஃபீல்ட்ரி. பட் நீ இவ்வளோ சாரி கேட்குறேனா? நான் ஏதாவது கேட்டேனா? எனக்கு நமக்குள்ளே எப்போ இந்த எம்பாரசிங் ஃபீல் போகும்னு இருக்குது. இது போனாதான் எல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போக முடியும்னு தோணுதுடி. ஆனால் எப்போ போகும் இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஃபீல்? தயோங், ஆனால் நீ எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது. பின்ன என்னை பார்த்து சொல்கிறியா நான் உனக்கு யாருன்னு? நீ என்னோட ஃப்ரெண்டு தயோங். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டாடி. அப்போ நீ என்னை மறந்துட்டியா? நயா, என்னை பாரு, நீ என்னை மறந்துட்டியா? நான் உனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானா? தயோங், திருப்பி போ, காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ ஏன் இவ்வளோ சாரி கேட்குற? எனக்கு கஷ்டமாக இருக்குடி. நீ சாரி கேட்கணுன்னு அவசியமே இல்லை. எனக்கு இந்த எம்பாரசிங் போகணும், எப்படா போகுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனாக உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே மெதுவாக அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறீங்க. தயோங், நான் எப்பவும் சொல்கிறேன், நீ யாரும் ரோட்டில் போகிற பையன்லாம் கிடையாது. நீ என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவன். எல்லாத்த விடையும் எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். அப்புறம் எதுக்கு இவ்வளோ சாரி கேட்குற? நான் பீச்சுக்கு போகலாமா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. மேபி பீச்சுக்கு போனால் நமக்குள்ளே இந்த ஃபீல் வராதோன்னு தோணுது. காலேஜ் போகணும், ஒரு நாள் கூட நான் லீவ். ஐயோ சாமி, எம்மா எம்மா எம்மா, ஒரு நாள் லீவ் எத்தா எதுவுமே ஆக போகாதுமா. பீச் போகலாம் என்ன? எனக்கு ஒன்று ஃபோர்ஸ் பண்ணணும்னு ஐடியா இல்லை, பட் பீச் போகலாம்ல? சரி, பட் மத்தியானத்துக்கு மேலே காலேஜுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுரு. இவ்வளோலாம் லவ் பண்ணி குழந்த கொடுத்து கிழிஞ்சிரும். என்ன தயோங்? இல்லை, நீ ஒரு நல்ல பொண்ணுன்னு பாராட்டிகிட்டு இருந்தேன்டி. தேங்க்யூ. ஏய், நீ என்னை ஏதோ கலாய்ச்சிட்ருக்க. இப்போ தான் தெரியுதா உனக்கு நான் உனக்கு கலாய்ச்சிட்ருக்கேன்னு? தயோங், 1 minute, பெல்லா கால் பண்ணுறா. அவதுக்கு இப்போ கால் பண்ணுறா? மேக்கப் போட்ட சனியை. என் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாதே, இடையில வந்துருமே அது. கேட்க போகுது. கேட்டால் கேட்கட்டும். மனசில் பெரிய பேரழகின்னு அவளுக்கு நினப்பில்ல. நான் மொக்க மூஞ்சின்னு சொன்னேன்னு சொல்லு. தயோங், ஷூ. கேட்டால் கேட்கட்டும்டி. ஐயோ தயோங், ஹலோ நயா. பெல்லா, சொல்லு பெல்லா. யார் கூட இருக்க? என்ன நீ மார்னிங்கே கால் பண்ணியிருக்க? என்ன விஷயம் பெல்லா? ஏதாவது இம்பார்ட்டனா? யார் கூட இருக்கன்னு கேட்டேன் நயா. அவளுக்கு என்ன பிரச்சனை? யார் கூட இருந்தா அவளுக்கு என்னடி? தயோங், தயோங் கூட இருக்கியா நயா? ஆர் யூ சீரியஸ்?
ஆமாம். என்னாச்சு பெல்லா? ஓ, 2 பேரும் பேசிட்டீங்களா? ஆ, நேற்று தான் பேசினோம். ஓ, இந்த நியூஸ் எனக்கு வரவே இல்லையே. ஆமாம், எல்லா நியூஸையும் கேட்டு காசிப் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது. தயாங், என்ன தயாங்? உன்ன மாதிரி நல்ல பொண்ணு யாராவது இருக்காங்களா நம்ம காலேஜில்? ஆ, அவன் என்ன பண்ணுறா, இவன் என்ன பண்ணுறா, அவன் மேட்ரு, இவன் நல்ல பொண்ணுன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுலே இருக்காங்கடி. ஐயோ தயாங். ஹலோ நயா, என்னை பற்றி அவன் என்ன சொல்கிறான்? ஏய், அவன் உன்னை பற்றி சொல்லலை. அவன் எங்கள் காலேஜில் ஒரு ப்ராப்ளம், அதனால். தயாங், அமைதியார் என்ன? அப்போ அவளுக்கு செம்மையாக ஜலஸ் ஆகுது, நீங்களும் தயாங்கும் ஒன்றா இருக்கிறதுனால. இது எப்போ நடந்துச்சு? நயாவும் தயாங்கும் ஒன்றா இருக்காங்களா? நயாவுக்கு என் தயாங் மேலே ஆல்ரெடி ஒரு கண்ணு. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சுற்றுனா ப்ரப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டானா? எனக்கே தயாங் மேலே இப்போ தான் லவ் வந்திருக்கு. எவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் அவன். அவனை மிஸ் பண்ணிட்டோமோன்னு இப்போ தான் எனக்கு ரிக்ரெட்டிங்காக இருக்குது. இப்போது ஏன் தயாங் கூட இந்த நயா இருக்காளா? இருக்கக்கூடாதே, இருக்கவே கூடாது. தயாங்க நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். நயா வந்தாலுமே ஆஹா, என்ன தான் நயானோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே தயாங் எனக்கு தான். ஹலோ பெல்லா. பெல்லா, நீ ஃபீல் பண்ணாத, நான் சீக்கிரமாக வந்துடுவேன் நினைக்கிறேன். ஆஃப்டர்நூன்குள்ளே வந்துடுவேன். நீ பார்த்துக்கோ என்ன. தனியாக இருப்பல்ல, நீ வேணும்னா யார் கூடயாவது இருக்கியா? ஹலோ நயா, மறந்துட்டியா? இன்னைக்கு வைவாடி. இப்படி போய் ஊர் சுற்றிட்டு இருக்க? ஏய், ஊர் சுற்றிட்டு இருக்காங்களா? யாரை பார்த்துட்டு அவள் கேள்வி கேட்டா? நீ ஊர் சுற்றுற பொண்ணா? அவள் தான். ஃபோனை என்கிட்ட கொடு. யூ தயம், விடு தயம், அவனோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டாக இருந்தாலும் உன்னை மாதிரி யாராலையும் வந்துட முடியுமா? ஊர் சுற்றுற. ஃபோனை கொடு அவ்வளோ இன்னைக்கு. ஐயோ தயம் தயம், காம் டவுன், காம் டவுன். ஒரு நிமிஷம் இரு, நான் இறங்கி நின்று போய் பேசிட்டு வரேன். அவளுக்கு இருக்குது கண்டிப்பாக. நீ இப்போ ஃபோன் கொடுக்கலேனா எப்படி உன்னை பார்த்து அவள் ஊர் சுற்றுறேன்னு சொல்கிறா? நீ போனதுமே அவளுக்கு வச்சிரண்டி நான். நீ அவள் கூட பேசக்கூடாது. சண்டைக்கு கூட நீ அவள் கூட பேச போகக்கூடாது. அவள் எப்படி உன்னை ஊர் சுற்றுறேன்னு சொல்வா? நீ போகக்கூடாது தயோங். நீ போகக்கூடாது. இவ ஒருத்தி ஜலஸ் ஆகிட்ருப்பா. சரி, நீ அப்போ பேசணுன்னா நீ பேசிக்கோ போ. சரி, நான் பேசல, விடு. இரு, நான் வரேன். ஹலோ, சாரி பெல்லா. என்ன தான் திட்டிகிட்டு இருக்கானா அவன்? இல்லை, நீ தப்பாக புரிஞ்சுட்ட. ஆக்சுவலாக வேற ஒரு பொண்ணை. ஓ, பட் நயா, எனக்கு மார்னிங்கே வைவா வச்சிட்டாங்க. நீ சீக்கிரம் கிளம்பி வா. என்னது, மார்னிங்கே வா? பட் நான் தயாங் கூட பீச். என்ன நயா? ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தானே வைவா வைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ மாற்றிட்டாங்களே நயா, என்ன பண்ணுறது? ஐயோ பெல்லா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்போ தான் இந்த வைவாலாம் வைக்கணுமா? நயா, நீ ஏன் இப்படி பேசுகிறது? வைவா எப்போ வரும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த. காலேஜ் வர்றதுக்கு உனக்கு அவ்வளோ பிடிக்கும், இப்போ கட்லாம் அடிக்கிற. உன்கிட்ட இதை சொல்லணுன்னு தான் நினச்சேன். நானும் தயாங்கும் இன்றைக்கி பீச் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அவன் வேறு ரொம்ப பாவம், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சான். இப்போது எப்படி? நாங்கள் இன்றைக்கி தான் எங்கள் 2 பேருக்குள்ளேயும். உங்கள் 2 பேருக்குள்ளேயும் என்ன நயா? உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நீங்கள் 2 பேரும் என்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஐயோ இல்லை, நாங்கள் இன்னும் சொல்லிக்கல. பட் நல்லா தெரியுது அவன் என்னை லவ் பண்ணுறான். அதே மாதிரி நான் அவனை லவ் பண்ணுறதும் அவனுக்கு நல்லா தெரியுது. ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன் பெல்லா. அவன் பர்த்டே அப்போ தான் ரிங் போட்டு ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் அவனோட பர்த்டே வருதில்ல, அப்போ நீயும் என் கூட இரு என்ன. நயா, பீச் போக டைம் ஆயிடுச்சுடி. அவகிட்ட அவ்வளோ நேரம் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. நீ வா போகலாம். ஐயோ, இவ இருக்கானே, ஒரு 5 minutes. அவன் கூடயே பேசிகிட்டு இருக்க நீ. எனக்கு கண்டுக்கவே இல்லை அவன் வந்ததுலேருந்து. அப்புறம் நான் பேச மாட்டேன்டி உன் கூட. அழகா தயாங், ஒரு 5 minutes தயாங். போ, அவள் கால் வந்ததுமே நீ என்னை கண்டுக்க மாட்டேறல்ல, போ. நான் அவங்ககிட்ட கோச்சிக்கிட்டேன். போடி. கோச்சிக்கிட்டியா? அப்போ என்னை விட்டுட்டு போ. கோச்சிக்கிட்டேன் தான். 5 minutes தான் கோவம் இருக்கும். நீ போ, நீ அவ கூடயே பேசிடி போ. கோச்சிக்காத தயாங், ஒரு 2 minutes.
இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. இந்த நயாக்கு டயம் கேட்குதா? ஏண்டி, உனக்கு ஒழுங்காக மேக்கப் பண்ண தெரியுமா? உனக்கு ஹேண்ட்ஸமான அந்த பையன் கேட்குதா? ஹலோ ஹலோ பெல்லா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? யார்கிட்டையாவது கன்ஃபார்மாக கேட்டு சொல்கிறியா? நயா, கன்ஃபார்ம் பண்ணாமல் நான் சொல்வேண்ணா. மார்னிங் தான் இம்பார்ட்டண்டான வைவா. இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியும்ல. எனக்கு தெரிஞ்சு நயா இதை ஸ்கிப் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பெல்லா. சரி, அவன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். பாவம், அவன் ரொம்ப ஆசையாக இருந்தான் அப்படின்னு நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி ஜோக்கர் வாய் மாதிரி வச்சுட்டு உங்களை பார்க்குறான். பாவமாக இருக்குது. சரி, நான் காலேஜில் வந்து உன்னை பார்க்குறேன் என்ன அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிவிட்டு பாவமாக போய் நிற்கிறீங்க. என்னடி, அப்புறம் என்ன, கிளம்பலாமா பீச்சுக்கு? தயங்க, அது வந்து போச்சுடா. அது வந்துன்னு பொண்ணுங்க சொன்னாலே நம்ம ஹாப்பினஸ்க்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஆச்சே. என்னாச்சு? இல்லை, அது நினச்சேன்டி, அந்த சனியாக கூட நீ கால் பேசினாலே உன் மூஞ்சி இப்படி ஆயிரும்னு. இப்போ புரிஞ்சுக்கோ, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு இந்த தயாங்னால மட்டும்தான் முடியும். உங்கள் அப்பா கூட உன்னை சிரிக்க வைக்க மாட்டாங்க, உங்கள் அம்மா கூட உன்னை சிரிக்க வைக்க மாட்டாங்க. பட் நான் நினச்சா உன்னை சிரிக்க வைப்பேன். கொஞ்சம் கால் பேசினதுமே உன் மூஞ்சி எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தியா? இதுக்கு முன்னாடி என் கூட எப்படி சிரிச்சுட்டு வந்துட்டு இருந்த? பெட்டர், லைஃப் லாங் நீ என் கூடயே இருந்துரு. உன் கூட இருப்பேன், அதுலலாம் டவுட் இல்லை. பட் இப்போ காலேஜில் வைவா, என்னால் உன் கூட இருக்க முடியாது. என்னடி சொல்கிற? அப்போ போகணுமா? ஆமாம், அந்த சனியனால தான் எல்லாமே. அந்த சனி எதுக்கு உனக்கு கால் பண்ணிச்சு? இந்த சனியனால தான். நயா, நீ ஏன் இப்படி டயல் ஆகுற? மத்தியானம் முடிஞ்சிடும். மத்தியானம் நம்ம கண்டிப்பாக போகலான்னு. ஓ சரி வா, அப்போ நான் காலேஜ்லேயே போய் ட்ராப் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறது? இல்லை, கிளைமேட் வேறு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருந்ததா? இப்போ 2 பேருக்குள்ளேயும் நிறையா பேசிக்கிட்டா நிறையா அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நினச்சேன். அதுக்குள்ளே இந்த பெல்லாசனியை கால் பண்ணி, சரி இப்போ என்ன பண்ணுறது? சரி வா, காலேஜ் போகலாம். சாரி தயோங், ரொம்ப ரொம்ப சாரி. நீ ரொம்ப ஆசையாக இருந்த என் கூட அவுட்டிங் போகலான்னு. பட் இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்போ தயாங் ஃபாஸ்ட்டாக பைக்கை விட்டு இறங்கிட்டு உங்கள் ஃபேஸை கேரிங்காக கட் பண்ணுறாரு. தயாங் தயாங், அது இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற? இப்போ எதுக்கு கண் கலங்குற? எந்த அவசியமே இல்லை நீ இப்போ சேடாக இருக்கிறதுக்கு. காலையில் முடியலன்னா மத்தியானம் நான் உன்னை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீ வைவா முடிச்சுட்டு கிளாஸ் விட்டு வெளியில் வரும்போது நான் ஜாலியாக ஜம்முன்னு பைக் எடுத்துகிட்டு வந்து நின்று உன்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன். இதுக்கு ஏன் அவ்வளோ கில்ட்டி? நீ எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட. இப்போ இப்படி கண் கலங்கிட்டு வந்தா எனக்கு கஷ்டமாக இருக்காதாடி? தயோங், எதுவும் சொல்லாத. எனக்கு உன்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். எனக்கு தெரியும் உன்னோட ஸ்டடீஸ் உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. எனக்காக நீ எதையுமே விட்டு கொடுக்க வேணாம். காலையில் போய் வைவா அட்டன் பண்ணுற, மத்தியானம் ஓடி வர. எப்படி ஓடி வரணும்? இப்படி சும்மா அப்படியே ஒரு மாதிரி சோம்பேறியாட்ட நடந்தெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? டைம் இல்லை, இந்த கிளைமேட் போகிறதுக்குள்ளே நீ ஓடி வர, புரியுதா? இல்லை தயோங், நீ எவ்வளோ ஆசையாக இருந்தேன்னு எனக்கு தெரியும். அப்போ உன் கண்ணு அவ்வளோ ஆசையாக இருந்தது. பட் இப்போ உன் கண்ணை பார்க்கும்போது நீ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்ட. அது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. நான் வேணும்னா நான் வைவாக்கு போகாமல் என்னன்னாயா, என்னடி சொல்ல வர? நான் வேணும்னா வைவாக்கு போகாமல் என் கூட வந்து என் மொக்க ஜோக்கெல்லாம் சப்பை கட்டி சிரிச்சிட்டு இருக்க போறியா? இங்கே பாரு, இப்படி தான் பேசக்கூடாதுங்கிறது. இதுதான் எனக்கு பிடிக்காது. எனக்கு கோபம் வரும். உனக்கு ஸ்டடீஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ரி. அதை விட்டுட்டு நீ என் கூட வர போறியா? நயா, எனக்கு எப்போ உன்னை பிடிச்சதோ, உனக்கு எது இம்பார்ட்டனோ அது எனக்கு உன்னை விட இம்பார்ட்டன்ட்ரி. நீ போய் எக்ஸாம் எழுது. எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வரும்போது என் பைக் அங்கே இருக்கும், புரியுதா? தயோங், ஒன்றும் பேசாத. இதுக்கப்புறம் எதுவுமே பேசாத. போய் நல்லா எழுது. படிச்சிருக்கல்ல? அப்புறம் என்ன, உட்காந்து எதையும் யோசிக்காமல் எழுது. மதியானத்துக்கு மேலே பீச்சுக்கு போகலாம், சாப்பிட்லாம்.
உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம். ம் தயாங் ம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை அப்படியே கப் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், உங்கள் ஐஸ்லேருந்து ஒரு பியூரான டியர்ஸ் வெளியில் வருது. உங்களுக்கு அந்த மூமெண்ட் அவ்வளோ ப்ளிஸ்ஸாக இருக்குது. இது எப்போவுமே மறக்கக்கூடாதுன்னு தோணுது. நீங்கள் தயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே பைக்கை ஆன் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு தயாங்கூட பைக்கில் போகிறீங்க. சரி ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஷ்க் யூ ஆல்.